அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, இந்த கடந்த முறை தேர்வு செய்யப்பட்ட ஏஇ எக்ஸாமுடைய கவுன்சிலிங் அதாவது பேஸ் 3 அவங்களுடைய ஓரல் டெஸ்ட்டு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய அறிவிக்கை வெளியாக இருக்குது. இந்த ஏஇ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஇ எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் முடிஞ்சு தேர்வு செய்யப்பட்டு போஸ்டிங்கும் டிபார்ட்மெண்ட் வைஸாக அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ண பிறகு அந்த எக்ஸாமில் அதிகமான மார்க் வாங்கியும் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 109 பேரை அவங்க நீக்கம் பண்ணாங்க. நம்ம 109 பேரில் சில பேர் பார்த்திங்கன்னா கோர்ட் மூலமாக போய் நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு ஒரு 7 மாதம் நடந்து அது நம்ம நவம்பர் மாதம் தீர்ப்பு வெளியாச்சு. அந்த தீர்ப்படி பார்த்தாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாத எல்லாரையும் இல்லாமல் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி யாரெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபையாக இருக்காங்களோ அவங்கள சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் உள்ளவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லா எக்ஸாமுக்குமே சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் விட்டாலும் அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தராங்க. அதுக்கு இந்த கேஸ் ஒரு மிக முக்கிய காரணம். அந்த கேஸு நவம்பர் மாதம் தீர்ப்பாயிடுச்சு. அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் இந்த 109 பேர் நல்ல குவாலிஃபையாக இருந்தும் சரியாக சிவி அப்லோடு பண்ணாதனால நீக்கம் செய்யப்பட்ட 109 பேரில் அவங்கள எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு வாய்ப்பாக சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணுறதுக்காக அவங்கள கடந்த 9ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு டைரெக்டாக அவங்கள வர சொல்லி அங்கே அவங்களுக்கு வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணி அங்கே அப்லோடு பண்ணுறாங்க. இந்த 109 பேரில் எல்லாருமே வந்தாங்களா அப்படின்னாலும் தெரியாது. அது யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வாய்ப்பு போக முடியாது. சர்டிஃபிகேட் சரியாக எல்லா சர்டிஃபிகேட் சரியாக இருந்து அப்லோடு பண்ணாமல் விட்டவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதில் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணவங்களுக்கு அந்த அப்லோடு பண்ண பிறகு அவங்களுடைய மார்க்கு இதெல்லாம் வச்சு அடுத்த கட்டமான ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டை இன்றைக்கி விட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த இன்டர்வியூ எப்போ நடக்குது அப்படின்னா 24/1 அன்றைக்கி நடக்குது. அதாவது கம்மிங் 24 இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்றைக்கு வரணும், என்ன டேட், என்ன டைமிங்குள்ளே உள்ளே இருக்கணும் அப்படின்ற ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. யாருக்குமே போஸ்டரில் பண்ணுறதில்ல. தென் அடுத்து என்ன அப்படின்னா, அதில் யாரை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு 2 பேரையும், அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஹைவேஸு, அப்புறம் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் வாட்டர் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிடபிள்யூடியில், அப்புறம் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பிடபிள்யூடியில், அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில். இதில் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு. இந்த 5 போஸ்ட்லேயும் டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த நீங்கள் பார்க்குற இந்த நம்பர்லேயும் அடுத்து ஃபோர்மேனுக்கு ஒருத்தரும் ஏஇ சிஎம்டிஏவுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இது பண்ணி முடித்த பிறகு அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள கொண்டு போவாங்க. ஸோ ஓரல் டெஸ்ட்டில் முடித்த பிறகு அந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு யாரை தேர்வு செய்திருக்காங்க அப்படின்னா அவங்க எக்ஸாமில் வாங்கின மார்க்கை வச்சு தான் அவங்கள தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஓரல் டெஸ்ட்டு அவங்களுடைய ஏஜு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிட்டி, அப்புறம் பிடபிள்யூவாக இருந்தால், பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டெல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணி தான் அவங்கள ஓரல் டெஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால் இது ப்ராப்பராக பியூர்லி ப்ரைவேஸில் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட அப்ளிகேஷனில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு வேரியஸ் ரீசனால். இவங்க
அவங்க தெரியணும்னா அவங்க டிவிஎஸில் போய் கேட்டு வாங்கிக்கலாம், எதுக்காக வந்து நீக்கம் பண்ணீங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் அது கீழே உள்ள நம்பர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹேவ் நாட் பீன் கன்சிடர் அஸ் தே ஹேவ் நாட் ரீச்டு ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன். அதாவது ஓரல் டெஸ்ட்டுக்கு உண்டான அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க இல்லை அப்படின்னு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக யாரை தேர்வு செஞ்சுருக்காங்க, யாரை தேர்வு செய்யலை, என்ன காரணத்துக்காக தேர்வு செய்யலை அப்படின்னு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு இதுதான், இதெல்லாம் பண்ணுறது தான். இருந்தாலும் இந்த நடந்து முடிந்த ஏஐ எக்ஸாமுக்காக இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக பண்ணுறது உண்மையிலே பெரிய விஷயந்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை தேர்வு செய்யப்பட்டவங்க ஒரு 800 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவங்களையும் இந்த 109 பேரில் இப்போ நீங்கள் பார்க்குற இவங்களையும் எத்தனை பேர் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த லெவலுக்கு அவங்க மூவ் ஆவாங்க. அப்போ ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட 812 பேர் சம்திங்கும் இப்போ இந்த 109 பேரில் ஃபைனலாக செலக்ட் ஆகிற அவங்களுக்கும் ஒரே இதாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம காத்திருக்கோம். அது எப்போ ஆகுதுன்னு பார்ப்போம். 24th இன்டர்வியூ முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ அடுத்து இதான் அப்டேட்னா நான் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த பிடிஎஃப்பை நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.